ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வகர்குண்டாய அதிமகர்ணோ தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 32 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆடி 16 முதல் ஆவணி 14 வரை. அற்புதமான சிறந்த யோக பலன்கள், சிறந்த அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கக்கூடிய மாதம். அதற்கான காரண விளக்கங்கள் பின்னாடி உங்களுக்கு தெளிவாக வந்துகிட்டு இருக்கும், சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்ப இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனலை பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் உண்மையான பிரம்ம விதிகள் முறைப்படி, உண்மையான பிரம்ம விதிகளின் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்பட்டு எதையும் மறைக்காமல் முறையாக சரியாக கணிக்கப்பட்டு மறைக்காமல் தெளிவுபடுத்தப்படுகின்றது. உங்களுக்கு மறைக்காமல் பலன்கள் வழங்கப்படுகின்றன. நீங்களும் அதை தெரிந்து கொண்டு இப்படி இத்தனை வருடங்கள், எத்தனையோ வருடங்கள் எங்கெங்கெல்லாம் தேடி அலைந்து இப்படி ஒரு விளக்கம் நாங்கள் கேட்டதில்லை, எங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து யோகங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே நேரம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரம்மன் இஜென்மத்தில் எழுதிய தலையெழுத்து இதுதான், இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது, இப்படித்தான் வாழப் போகிறீர்கள். இந்த ராசிக்காரருடன் உங்கள் திருமண வாழ்க்கை நடக்கப் போகின்றது. அதே நேரம் இந்த ராசிக்காரருடன் லவ் மேரேஜும் நடக்கப் போகின்றது. காதல் திருமணம் இவரோடு தான் நடக்கும். எப்படிப்பட்ட உத்தியோகம், எப்படிப்பட்ட தொழில், எப்படிப்பட்ட அரசாங்க பதவி அமையப் போகின்றது. அதே நேரம் சொந்த வீடு, பதவி, புகழ், அந்தஸ்து, நல்ல திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அனைத்துமே அப்படியே ஆணித்தரமாக ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடலாம், தெளிவாக ஆச்சரியப்படும்படி சொல்லிவிடலாம். இதில் காதல் திருமணத்திற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை எப்படி சரி செய்வது, அதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நிறைய இந்த பிரச்சனைகள் இருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகம் பிரம்ம விதிப்படி சரியாக கணித்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகம் சரியாக இருக்கணும். ஜோதிடம் பிரம்ம விதிப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் என்பது ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு பக்கம் உள்ள தவறு தான். ஆக உங்கள் ஜாதகத்தை பிரம்ம விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது கீழே முன்பதிவு, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. வாழ்க வளமுடன். இப்ப எல்லாருக்குமே சிறப்பா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாத பலன்கள் கடகராசி நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் சொல்லவே வேணாம். இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் அப்படின்னு ராசி பலன் சொல்ல கடகராசி தான் ட்ரெண்டிங். ஏன்னா அப்படிப்பட்ட ராஜயோக அமைப்புகள், ஆச்சரியமான ராஜயோக அமைப்புகள், ராஜயோக அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய குரு, சூரியன், புதன், இந்த 3 கடகராசியில் உட்கார்ந்தாச்சுன்னா மனுஷன் நினைச்சதை சாதிப்பான், நினைச்சதை சாதிப்பான். எதை வேணாலும் செய்யலாம், எல்லாமே வெற்றி, எல்லாமே வெற்றி. ஒவ்வொரு காரியமும் திங்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக முறைப்படி செய்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறந்த காலம். வீடு, வாசல், சொத்து, சுயங்கள், பதவி, யோகங்கள், அரசாங்க, அரசியல் பதவிகள் என்று அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறந்த ஒரு காலம். சூரியன், புதன், குரு. புதன் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை தரக்கூடியவர்.
சிலருக்கு வீடெல்லாம் கட்டி வாடகை விட்டு விட்டுருப்பாங்க, வீடெல்லாம் கட்டி வாடகை கட்டி விட்டுருப்பாங்க. பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸு, ஹோட்டல், ரெசிடென்ஸு, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலு, இதெல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பெரிய கல்யாண மகள், மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்யாண மகள், மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், இப்படிலாம் கட்டக்கூடிய யோகங்கள். சிலருக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹோட்டல் வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாருமே 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல் கட்ட முடியாது. அதே போல் அவங்க வாழ்க்கையும் பெரிய உலக ஸ்டாராக தான் இருப்பாங்க, உலக ஸ்டாராக தான் இருப்பாங்க. இன்னைக்கு சொல்லவே வேணாம், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இன்னைக்கு உலகம் பூரா பேசப்படுகின்ற நம்மளது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் இதே கடகராசி. அதனால தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு அவருடைய யோகம். அவர் பிரம்மாதம். ஆனால் ஏன்னா இப்போ இந்த வாக்குஸ்தானத்தில், அட்டமஸ்தானத்தில் ராகு கேது இருக்கிறதுனால கலகக்காரர்கள் வாயை கின்றது. அப்போ கேது வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்தா என்ன செய்யும்? தெய்வ பக்தியோடு சிந்திக்கக்கூடிய நிலையை உருவாக்கும். தெய்வ பக்தியோடு, தெய்வ ஞானத்தோடு அதை செயல்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கலகத்தை உண்டு பண்ணக்கூடியது. எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் சில கலகங்கள் பண்ணக்கூடிய நிலை உருவாக்குறது யாரு? ராகு. ஆனால் அதை எப்படி சரி செய்வது என்பதை கேது உட்கார்ந்துருப்பார் 2ஆம் இடத்துல. இதுதான் கடகராசியில் இருக்கக்கூடிய நிலைகள். தெய்வ பக்தியோடு வெற்றி பெறக்கூடிய சிறந்த ஒரு யோகமான காலம். கடகராசினர்களே, சூப்பர் லைஃப், சூப்பர், பிரம்மாதம், பிரம்மாண்டம், பிரம்மாதம், பிரம்மாண்டம். அதே நேரம் இது பொது பலன். இப்படியெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.